أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام பயான் அழுத்திருப்பதின் காரணத்தினால் நான் சுருக்கமாக இந்த செய்திகளை சொல்லி முடித்தால் பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த விழா கனவு வழங்கப்படக்கூடிய விழா என்பதை நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். அதற்காக நாம் அனைவரும் உற்சாகமாக விசுவாசத்துடன் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆனால் ஈமான் கொண்ட நோக்கத்தினால் முன்னாக முஸ்லிமாக பிறந்து ரசிப்பதின் காலத்தினால் தீனிலே ஒரு வகையான பிரியம், மார்க்கத்திலே ஒரு பிரியம் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் மார்க்கம் என்ன என்று நாம் புரியாதவர்களாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். தன்மார்க்க வாழ்க்கையிலே மார்க்கம் மார்க்கத்தை தீன் தீன் என்பதாக சொல்வார்கள், மذஹப் என்பதாக சொல்வார்கள், மில்லத் என்பதாக சொல்வார்கள். மார்க்கம் என்றால் பின்னால் தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மார்க்கம் என்கின்ற வார்த்தை, இந்த பொருளை, இதே மார்க்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் மில்லத் என்பதாக சொல்வார்கள். அதே மார்க்கத்தை வேறு அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கம் வேறு, ரசூலுடைய மார்க்கம் வேறு, இமாமுடைய மார்க்கம் வேறு என்பதாக நாம் இப்போது விளங்கிக் கொண்டிருக்கிறோமே, அது தவறு என்பதை நினைவுபடுத்துவதற்காக தங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெரியவர்களே, சன்மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில் அதற்கு தீன் என்று சொல்லலாம் அல்ல சொல்லப்படுகிறது. அதே சன்மார்க்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு சமூகத்தில் இணைத்து பார்க்கக்கூடிய காலத்தில் மில்லத் என்பதாக சொல்வார். மில்லத் முஹம்மதியா, மில்லத் ரசூல் என்பதாக கூறுவார்கள். அதே மார்க்கத்தை இமாம் என்பதும் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்திலே மذஹப் என்பதாக சொல்வார். ஆக ஒரு வஸ்துவை சில வஸ்துக்களை இணைத்து பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே அதற்கு பேர்கள் மாறுகிறது. பாருங்கள், நன்கு கவனிக்க வேண்டும். இந்த முடி இருக்கிறது, இந்த முடியை இந்த இடத்தை தாங்கள் சேர்த்து பார்க்கும் போது ஜாடி என்றால் சொன்னீர்கள். அதே முடியை தலையிலே பார்க்கக்கூடிய காலத்திலே அதை ஜிர்கா என்றால் சொல்லி, முடிதான் என்றுமே, இரண்டுமே முடிதான். அந்த முடி எந்தெந்த இடத்தில் இது இணைக்கப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்படி பேர்கள் மாறும். உதாரணத்துக்காக தகவல் ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே தீன் என்பது ஒன்றுதான். அந்த தீனை அல்லாஹ்வுடைய திரு சமூகத்திலே நிஸ்பத் செய்யும் போது தீன், ரசூலுல்லாஹ் பக்கம் சேர்த்து பார்க்கும் போது மில்லத். அதே தீனை இமாம்கள் பக்கம் சேர்த்து பார்க்கக்கூடிய காலத்தில் அவர்கள் வகுத்து நமக்கு தந்தார்களே, அதனுடைய காலை எடுத்து கொடுத்தார்களே, அதன் காரணத்தினால் அந்த தீனை மதம் என்று ஆகுகிறது. இது தீன், மில்லத், மார்க்கம் என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கம் என்றால் என்ன, தீன் என்றால் என்ன, மில்லத் என்றால் என்ன என்பது இன்னும் நாம் புரியாதவர்களாகத்தான் காணப்படும். தீன் என்றால் என்ன கேட்டால் என்ன சொல்வீர்கள்? இஸ்லாம் என்பதாக சொல்வீர்கள். இஸ்லாம் என்றால் என்ன? தொழுவது, நோன்பு வைப்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது. இதுதான் நம்முடைய சிந்தனையில பரவலாக காணப்படுகிறது, விளங்கப்படுகிறது தெரியும். ஆனால் நன்கு கவனிக்க வேண்டும். என்றால் என்ன பொருள்? பாக்கிய ரீதியில் பாக்கியின் அடிப்படையிலே தீன் என்றால் வழி
என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? வழிபாடு, வழிபடுதல். இந்த இந்த வழிபாடு, வழிபாட்டிற்கு வழிபடுவதற்கு தீன் என்று ஏன் சொல்லப்படுகிறது? இதனுடைய தத்துவார்த்தம் என்ன, இதனுடைய காரணங்கள் என்ன என்பதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்திற்காக சற்று ஆராயக்கூடிய காலத்தை சிந்தித்து பார்க்கும் போது மனித வர்க்கம் காணப்படுகிறது. இப்பொழுது நமக்கு பார்வையில் மலாயத்துமார்கள் ஜின்னாத்துகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், நம்முடைய பார்வையில் இல்லை, காணப்படையில் ஜின்கள் இருக்கிறார்கள், ஜின் வர்க்கத்தார்கள், மலக்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பார்வையில் காணப்படாதவர்களாக காணப்படுகிறார், காட்சியளிக்கிறார்கள். ஆனால் மனித வர்க்கம் காணப்படுகிறது, காட்சியளிக்கிறார், பார்க்கப்படுகிறோம், நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த மேலே சொன்னால் மிருக வர்க்கம், மிருகங்கள் என்பதாக சொல்லப்படும், உயிரினங்கள், ஜீவராசிகள் என்பதாக சொல்வார்கள். இன்னும் ஒரு மேலே செல்வதையானால் தாவர வர்க்கங்கள் என்பதாக சொல்வார்கள். நல்லா கவனிக்க பெரியவர்கள், தாய்மார்கள். அதற்கு மேலே செல்வதையானால் ஜடப்பொருள்கள் என்பதாக சொல்வார், ஜமாதாத் என்பதாக மேலே சொல்வார். இன்னும் ஒன்று மேலே செல்வதையானால் அணுக்கள் என்பதாக சொல்வார். பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பரிசவாவை தங்களுடைய சிந்தனையில் கொண்டு வர நான் விரும்ப இல்லை. அணுக்கள், அதற்கு கீழ்பாகத்திலே ஜடப்பொருள்கள், மலை, கண்ணுகள், கரடுகள், இவைகளெல்லாம் ஜடப்பொருள் என்பதாக சொல்வோம், அசையாத பொருள் என்பதாக சொல்லுவோம். அசையும் பொருள், அசையும் பொருள் என்றால் என்ன? ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டே இருக்கும் மரங்கள். அது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு அசைந்து கொண்டுதான் இருக்கும். அது தாவரவர்கள் என்பதாக சொல்வார். அடுத்த கீழ்பாகத்தில் வரும்போது மிருகங்கள், ஜீவராசிகள், உயிரினங்கள் என்றால் என்ன பொருள்? அது தன் நாடி இடத்திற்கு செல்லும். அது ஒரே இடத்தில் இருக்காது, அது நாடி இடத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். अपने रिसालत को जारी रखें. सलाम. இப்போது நாம் மிருக வர்க்கம், ஜீவராசிகள் என்பதாக சொல்லுவாருமே, ஹைவானாத் என்பதாக அவர்கள் கூறப்படும். அதற்கு அடுத்த அந்தஸ்து இன்சான், மனித வர்க்கம். மனித வர்க்கத்திற்கும் மிருக வர்க்கத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன? மிருக வர்க்கம் தன் இஷ்டப்படி, தன் நாடியபடி, இஷ்டப்படியாக தன் நாடியபடி செயல்படுவது. முத்தஹரிக்கும் இராதா, மத்தாக்கும் முத்தஹரிக்கும் இராதா என்றுதான் சொல்வார். மிருகம் என்று சொன்னால் தன் நாடி இடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். நாடி இடம் என்பதாக சொல்வது இஷ்டப்படி அல்ல, நாடி இடத்திற்கு செல்லும். இன்சான் இருக்கிறானே, இன்சான் மனிதன், அவன் எப்படி செயல்படுகிறான், எப்படி பொழுது வித்தியாசத்தை கணிக்க வேண்டும் தெரியும். மனிதன் ஒன்றிற்கு அவன் இஷ்டப்படி செயல்படுவான், நாடியபடி அல்ல, நாடியபடி மனிதனும் செயல்படுவான், மிருகங்களும் செயல்படுவான். முத்தஹரிக்கும் இராதா என்பதாக சொல்வார்கள். மிருக இனமும் மனித இனமும் நாடியபடி செயல்படுவதற்குண்டான சக்தி உள்ளதுதான். ஆனால் மிருகத்திற்கும் மனிதனுக்கும் மத்தியிலே வித்தியாசம் என்ன? மனிதனாகினரும் தன் இஷ்டப்படி செயல்படக்கூடிய, அங்கு கவனிக்க வேண்டும் பெரியவர்கள். இஷ்டப்படி, நாடியபடி என்றால் வித்தியாசம் தாங்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஏன்னா அதையெல்லாம் விரிவுரை செய்தால் சர்க்காருடைய கொள்கைகள் இருக்க நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சாப்பாட்டுடைய நேரம் இருக்கிறது, விழாம் முடிக்க வேண்டியிருக்கிறது. நீளமாக சொல்வதற்கு நேரம் இல்லை என்றால் தங்களுக்கு சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறேன். ஆக நாம் மனிதனையா தன் இஷ்டப்படி செயல்படுவார். ஒன்று, அவன் எப்பொழுதுமே சைத்தான் இன்சானிலே ஊழலி பாய்ந்து அவன் தன்னை தனக்கு வசப்படுத்தி மனிதனை தன் இஷ்டப்படி நடத்துவான், தன் இஷ்டப்படி நடத்துவான். பெரியவர்களே, அவன் மனிதன் தன் இஷ்டப்படி செயல்படுவான், அல்லது பிறருடைய இஷ்டப்படி செயல்படுவான், அல்லது சைத்தானுடைய விருப்பப்படி செயல்படுவான். மூன்று இருக்கிறது. உண்டா இல்லையா சிந்திப்பார்கள். நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால் ஒன்றைக்கு நாம் இஷ்டப்படி, நாம் விருப்பப்படி. ஏன் இஷ்டம் என்ன செய்ய, நீ என்ன சொல்றதுன்னு சொல்ல முடியாது வார்த்தையில. அதான் தன்னுடைய இஷ்டப்படி, தன் விருப்பப்படி. ஒன்று. இரண்டாவது, பிறருடைய இஷ்டப்படி. இன்னார் இதை செய்ய சொன்னார்கள், நான் செய்கிறேன். இன்னார் அதெல்லாம் நீண்ட தப்சீல் கிடையாது சொல்றதுக்கெல்லாம் பிறருடைய இஷ்டம். மூன்றாவது என்ன? சைத்தானுடைய இஷ்டம். ஒரு மனிதன் தன்னுடைய சைத்தானுக்கு ஒளிபடக்கூடிய காலத்தில்
தீன் என்றால் என்ன? வழிபடுதல். வழிபடுதல் தீன். இன்ன தீன் அல்லாஹ் இஸ்லாம். நிச்சயமாக தீன் அல்லாஹ்வுடைய சமூகத்திலே இஸ்லாம் ஆகும். இஸ்லாம் என்றால் என்ன? நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். வழிபடுவோம் என்ற தீன். நீ உன்னுடைய நப்சுக்கு வழிபட்டா, உன்னுடைய விருப்பத்திற்கு நீ வழிபட்டா, அது உன்னுடைய தீன் அல்லாஹ்வுடைய தீன் அல்ல. இன்ன தீன் அல்லாஹ் இஸ்லாம். நீ அல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு வழிபடாது, ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்டத்திற்கு நீ வழிபடாது. ஓம் இஷ்டப்படி வழிபட்டு செயல்படுவீனா? வழிபடுதா? செயல்படுதா? ஒரு இஷ்டப்படி செயல்படுவீனா? ஒரு இஷ்டப்படி வாழ்க்கையை கொண்டு செல்வீயானால் அந்த பணிகள் செய்ய வேண்டும், வழிபடுதல் வேண்டும் செய்ய வேண்டும். அப்பதான் நம்முடைய தீனுல்லா தீனரசூல் நம்ம நாயகத்துடைய தீன் முஹம்மது ரசூலுல்லாஹ். தீன் என்ற வார்த்தையுடைய பொருள் அதன்படி தன்னுடைய சிந்தனையை இந்த பொருளை கொண்டு வருகிறது. நாம் என்றால் தீன் என்றால் ஐநாளத்தோடு நான் தொழுவதை தீன் இல்லை என்பதால் சொல்லவில்லை. தொழுகை தீனின் பிரதானமான ஒரு தூண், பிரதானமான ஒரு வஸ்துதான். ஆனால் தீன் என்ன என்பதை சற்று சிந்திப்போம். ஆனால் சதா நாம் தீனாக இருப்போம், சதா அல்லாஹ்வுடன் நாம் தொடர்பு கொள்வதாக இருக்கிறோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் தொடர்பு கொள்வதாக இருக்கிறோம். ஆகவே பெரியவர்களே, தீனுடைய தீன் என்ற அந்த வார்த்தையுடைய பொருளிடுவோம். ஆனால் நாம் தீனுக்கு இஸ்லாத்திலே பிறந்தோம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வாழ்க்கை செய்கிறோம். ஆனால் இஸ்லாத்திலே வாழ்க்கை செய்கிறோமோ என்பதை சற்று யோசிக்கிறோம். முஸ்லிமாக பிறந்தது வாஸ்தவம் தான், முஸ்லிமாக வாழ்க்கை செய்வது வாஸ்தவம் தான், முஸ்லிமுடைய ஜமாத்திலே இருப்பது வாஸ்தவம் தான். ஆனால் நம்ம இஸ்லாம் இருக்கிறதா? இஸ்லாம் இந்த அடிப்படையில் இருக்கிறது. நம்முடைய வழிபாடு அந்த தீன், அந்த வழிபடுதல் அந்த இஸ்லாம், அந்த தீனாகிறது. தீனாகிறது இஸ்லாம், இஸ்லாமாகிறது வழிபடுதல் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் தீன். அப்ப நம்முடைய வழிபாடு எந்த அடிப்படையில்? ஆனால் நான் வழிபடுதல் என்ற வார்த்தை, வழிபடுதல் என்ற அந்த இஸ்லாம் என்ற பொருளை குறிப்பிட்ட சில வழிபாடுகளை நாம் சுத்தப்படுத்தி பெரும்பான்மையான வாழ்க்கை துறைகளை நாம் அலங்கோலமாக ஆக்கிக்கொள்ளும். ஒரு சமயம் நம்ம காவியங்கள் தாய்மார்களும் பெரியவரும் ஜூதர்களில் அகலா அவர்கள் இஸ்லாத்துக் கொண்டார்கள், முஸ்லிமாக ஆனார்கள். அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டதற்கு பிறகு ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய மதஹபிலே இருந்த ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ஷரியத் முஹம்மதியாவிலே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மதஹபிலே வந்ததற்கு பிறகு, இந்த ஷரியத்தில் வந்து பிரவேசித்ததற்கு பிறகு அவர்களுக்கு சில சிந்தனைகள் உள்ளத்திலே கலந்தது. நன்கு கவனிக்க வேண்டும் தாய்மார்களும் பெரியவர்கள். சைத்தானை வழிபடுதல் என்றால் என்ன என்பதை தங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். யாருக்கு நினைப்போம், யாருக்கு நினைக்க வேண்டாம், யாரையும் நீ காப்பாற்ற வேண்டாம், உடனே காப்பாற்ற போ அப்படின்னா அல்லாஹ் தாய்க்கிறேன். இந்த ஆயுதம் இறங்கணும்னு சமூகங்களுக்கு இந்த ஆயுதங்கள் கருத்து புரியவில்லை. இப்ப யாருக்கும் கவனம் செய்யக்கூடாதா, யாருக்கும் ஏவல்கள் செய்யக்கூடாதா, நாம் நம்முடைய நப்சை காப்பாற்றிக்க போதுமா என்பதாக சாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு சிந்தனைகள் தொடர்ந்தது. அந்த சிந்தனையை அவங்களுடைய சிந்தனைப்படி செயல்படவில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் சமூகத்திலே பிரச்சனமாக சாபாக்கள் யாரும் சொல்லலாம். இந்த ஆயத்துடைய பொருள் அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சுஹனம் என்று சொன்னா மகார கஞ்சத்தனம் இருக்கிறது, அதுல கொஞ்சம் பிடிவாதத்தன்மை சிந்தா சொல்வாய். அந்த கஞ்சத்தனமே கொஞ்சம் பிடிவாதத்தன்மை உள்ள மனிதன், அந்த சிவத் அந்த குணம் வந்துச்சு உங்க சமுதாயத்தில் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு மேல செல்லலாம், அவங்க பேரு கேட்க மாட்டாங்க. நல்ல கவனம் பெரியவர்களே, யாரையும் யாருடைய உள்ளது மகார கஞ்சத்தனம் இருக்கிறதோ பிறருக்கு பொறுக்கக்கூடிய அந்த மனப்பான்மை யாருக்கு வராதோ அவர்களுக்கு நீங்கள் தமிழர்கள் நீர் செய்ய வேண்டாம் என்று கூறான். இந்த ஆய்வு கருத்தான் அதே போன்றோம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தில் இந்த நிலை வந்துவிட்டால் யாருக்கும் நன்மையை பற்றி வேறு அவசியமே இருந்தாங்க, அவர்களுக்கு அப்படி உண்மைட்டாங்க. இரண்டாவது சிவம் என்ன?
அவர்களுக்கும் தப்பு செய்ய வேண்டிய தேவையில்லை. அவன் என்னதான் சொன்னாலும் ஏன் இஷ்டாக சொல்லுவான். நல்ல கவனிங்க. சொன்னாங்க ஒரு தடவை அதற்கு மூன்றாவது இருக்கிறான். நீங்க செய்தி அதற்கு மூன்றாவது இருக்கிறார் படிக்கிறார். இப்படி உலகத்தில் மிகவும் பெரிய அறிவாளி யார் என்பதாக ஒரு பட்டம் கேட்டார். நான் தான் அதற்கு மூன்றாவது. உடனே அல்லாஹ் வந்தாரா மிகப்பெரிய ஒரு சோதனையாளர் கொண்டார். இல்ல மூத்தா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அநேகமே கேள்வதற்காக வேண்டி நீண்ட சம்பவம் மீனாவுடைய மஜ்லிஸிலே மீனா ஜமாத்தில் கூட சர்க்காவதாரி நினைவுபடுத்தினார்கள். ஆக பெரியவர்களே தாய்மார்களே நப்சை, அதாவது தன்னுடைய